புளிக்கவே இல்லை, பனி சரியான பனி புளிக்கவே இல்லைன்னா ஒரே ஒரு இளநீர் வாங்கி உடச்சி ஊற்றி கலக்கி வச்சிங்கன்னா பிரமாதமாக புளித்து அருமையாக பொங்கி நிற்கும். அரிசியை மட்டும் மாவு அரைச்சி வச்சா போதும். நீங்கள் இரவு இட்லி ஊற்றுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்து ஊற வச்சு 3/4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அதை எடுத்து அரைச்சி நீங்கள் மாவில் கலக்கினாலே போதும், இட்லி பிரமாதம் வரும். முதல்ல இது உளுந்து நீங்கள் புளிக்கணும்னு அவசியம் இல்லை, அரிசி மட்டும் புளிச்சா போதும். இப்போ வெயில் காலம், நல்ல வெயில் காலம் அப்படின்னா நீங்கள் மாவு அரைச்சி வைக்கிறதுக்கு விட அதை விட கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணிக்குள்ளே இறக்கி வச்சோம்னா அந்த புளிப்பை இது கண்ட்ரோல் பண்ணும். இட்லி பானையை வச்சு நீங்கள் இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி இட்லி பானை வைப்பாங்க, தண்ணி ஊற்றுவாங்க, அடுப்பத்து வைப்பாங்க, தட்டில் மாவு ஊற்றி மூடி வச்சிடுறாங்க. அப்படி இல்லை, தண்ணி கொதிநிலை வராமல் நீங்கள் இட்லி ஊற்றக்கூடாது. தண்ணி கொதிநிலை வந்ததுக்கப்புறம் தான் ஊற்றணும், இல்லைன்னா இட்லி வராது. கொதிக்கிற வரைக்குமே தண்ணி உள்ளே தான் இழுக்கும். எல்லா இதுவும் நல்ல கொதிநிலை வந்ததுக்கப்புறம் இந்த ஆவியில் இந்த இட்லி வேகும். இப்போ நம்ம இட்லி ஊற்றிட்டே இருப்போம், ஊற்றி முடிச்சுட்டு கடைசியாக இந்த மாவு வலித்து ஊற்றி ஒரு இட்லி ஊற்றுவாங்க. அது வரைக்கும் நல்லா வந்துட்டுருக்கும். இந்த கடைசி மாவு இட்லி பார்த்திங்கன்னா கல் மாதிரி தான் இருக்கும். ஏங்க இது கல் மாதிரி இருக்குன்னா, ஏங்க அது கடைசி இட்லிங்க, கடைசி மாவு அது அப்படி தான் வரும். நம்ம ஊற்ற என்ன ஆகுன்னா பாத்திரத்துலேருந்து அப்படி போகும்போது கொஞ்சம் ட்ரை ஆகும்போது முதல்ல பபிள்ஸ் வெடிச்சு போகிறது உளுந்து நீங்கள் அரைச்சிங்கன்னா நுரையாக தான் இருக்கும். சோப்பு நுற மாதிரி தான். சரி, நீங்கள் எவ்வளோ நைஸாக அரைச்சிங்கனாலும் அந்த எடுத்திங்கன்னா அது நுரையாக தான் இருக்கும். அது என்ன நம்ம எடுக்க அந்த சைடில் மாவு கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பபிள்ஸ் அந்த உளுந்து தன்மையை பூரா இழந்துடும். நம்ம கடைசியாக வலிச்சு ஊற்றுறது வெறும் அரிசி மாவு தான். ஓகே, மல்லிப்பூ இட்லி, இளநீர் இட்லி, தட்டு இட்லி, புதினா இட்லி, பீஸா இட்லி, ராகி இட்லி, கம்பு இட்லி, சோள இட்லி, சிறுதானிய இட்லி, முளைகட்டிய பயிர் வகை இட்லி, ஆரஞ்சு இட்லி, ஆப்பிள் இட்லின்னு இட்லியில் நீங்கள் எந்த வகையானாலும் செய்யலாம். அதே மாதிரி மழை காலத்தில் கொஞ்சம் லேட்டாக புளிக்கும், பனி காலத்தில் ரொம்ப லேட்டாக புளிக்கும், வெயில் காலத்தில் சீக்கிரம் புளிச்சிடும். அந்தந்த காலச்சூழல் இன்றைக்கி எத்தனை பேரண்ட் ஹீட்டு எப்படி சூடு எப்படி உஷ்ணம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி தான் இந்த இட்லி செய்ய முடியும். இந்த அரிசி ஊற வைக்கிறதுலேருந்து சார், தண்ணியில் அரிசியை ஊற வைக்கிறதுலேருந்து அந்த மாவு அந்த அரிசி கொஞ்சமாக புளிக்க ஆரம்பிக்கும். மாவு அரைக்கிறதுன்னு ஒரு பதம் இருக்குது சார். இன்றைக்கி யாரும் மாவு அரைக்கிறது இல்லை, எல்லாம் ரெடிமேடு இயந்திரமாக போச்சு, எல்லாம் வாங்கிட்டு போயிடும். ஏம்மா உனக்கு நான் சாக்லேட் இட்லி பண்ணித்தரேன் இன்றைக்கி அப்படின்னாச்சு. ஒரு பீட்ரூட் எடுத்து துண்டு அறுத்து மிக்சியில் போட்டு நல்லா மைய அரைச்சாச்சு, இட்லி மாவில் கலக்கியாச்சு, தேன் அப்புறம் சாக்லேட்டு சாஸ் எல்லாம் ஊற்றி கலக்கி ஒரு ஓவல் கிண்ணத்தில் வச்சு, இந்த இட்லி மாதிரி இல்லாமல் ஒரு ஓவல் பாயச கிண்ணத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு ஏமா சாக்லேட் இட்லி அப்படின்னா பீட்ரூட்டை அழகாக சாப்பிட்டுட்டு எனக்கு ஸ்கூலுக்கும் அதை கொடுத்து ஒரு கேரட் எடுத்து துண்டு அதுக்குன்னு மிக்சியில் போட்டு அதே மாதிரி மாவு அடித்து மாவில் கலக்கி பைனாப்பிள் போட்டிங்க, பைனாப்பிள் சாஸெல்லாம் விற்கிறதெல்லாம் ஊற்றி இனிப்புக்கு தேவையான சர்க்கரையே போடாமல் பனங்கருப்பட்டியோ அது தேனோ இல்லை ஊட்டம் நிறைந்த ஏதாவது ஒன்று போட்டு கலக்கி அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஊற்றி கொடுத்தேன். பைனாப்பிள் இட்லி அருமையாக இருக்குப்பா. அதாவது நேரடியாக கொடுத்தா வாங்க மாட்டாங்க, அதான் அவங்கள சாப்பிட வைக்கலாம். இப்போ பாதாம் 4 எடுத்து மிக்சியில் போட்டு அரைங்க, மாவில் கலக்குங்க, கொடுங்க. எனக்கு பாதாமுக்கு புற்றுநோய் எதிர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்குன்னு நிறைய இந்த ரிசல்ட்டெல்லாம் வந்திருக்கு. இதை சாப்பிட நம்ம பொதுவாகவே வீடுகள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரே டைப்பில் தான் போகிறாங்க. இப்போ சட்னி அரைக்கணும் அப்படின்னா தேங்காவோ உடச்சக்கல்ல இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு அரைக்கிறது. 10 பாதாமும் அதில் போடுங்க, சுவையாகவும் இருக்கும், ஆரோக்கியம் வெளியில் பாடுபட போகிறதுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சொன்னேன், அவங்க திரும்பி பார்க்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2547 வகையான பல வடிவ சுவை இட்லியை குஷ்பு இட்லிம்பாங்க. அது இந்த இட்லி பிரபலமாகும்போது குஷ்புவும் திரைப்படத்தில் பிரபலமாக இருந்தாங்க, அதனாலே அதுக்கு பேர் குஷ்பு. ஏன்னா அவங்க கண்ணமெல்லாம் உப்புன்னு இந்த இட்லி வேகதான் அப்படி தான் இருக்கும் சார். இட்லிங்கிறது ஒரு உன்னதமான உணவுங்க. ஒரு குழந்தைக்கு தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக கொடுக்கப்பட்ட உணவாக இருந்தது இட்லி தான். இன்றைக்கி தான் எத்தனையோ வந்துருச்சு, அந்த பவுடர் இந்த மாவுலாம் வந்துருச்சு. அன்றைக்கி தாய்ப்பால் பத்தலைன்னா அந்த குழந்தைக்கு ஒரு இட்லி எடுத்து காய்ச்சின பால் ஊற்றி மெதுவாக திட உணவு அப்படி தான் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இட்லி தான் முதல் உணவாக இருந்தது. பல்லு போன தாத்தாலேருந்து பைபாஸ் அறுவை சிகிச்சை செஞ்சவங்க வரைக்கும், நோயாளியிலிருந்து நல்லா இருக்கிறவங்க வரைக்கும், உடல்நிலை சீராக இருக்கிறவங்களும் சரி, நல்லா இல்லாட்டியும் சரி, எந்த சூழலில் எப்போதுமே உடலுக்கு எந்த விதமான உடல் உபாதையும் தராத உன்னத உணவு இட்லி.